ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை தோசை. பொதுவாகவே கோதுமை தோசை யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அதில் சொதன்னு இருக்கனால. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கோதுமை தோசை எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா இதில் சொதப்பே இருக்காது. நல்லா வரன்னு நம்ம எப்போவுமே செய்வோம்ல சப்பாத்தி, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் கோதுமை தோசை யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு உப்பையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடையில் வாங்குகிற மாவு தான். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்துலேயே நிறையா தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு நல்லா கெட்டிப்பட்டுரும், நல்லா கலக்கவே வராது. இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். முதல்ல இது மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்கு வச்சு கலந்துக்கலாம், அப்போ நல்லா ஈஸியாகவே கலக்க வரும். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். மாவு பதம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கோதுமை தோசை செய்வோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தாலே சரியாக தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெயும் மாவையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஊறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, டைரெக்டாக சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, அப்போ மாவு ஊற்றினோம்னா மாவு ஒட்டிடும். மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். தோசைக்கல்லில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி தோசை மாதிரி வார்த்துருக்கேன். தோசை ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். இதுக்கு மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். நம்ம சாதாரணமாக தோசை சுடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் இது அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்படி கோதுமை தோசை சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சொதன்னு இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக உப்பி வர ஆரம்பிக்குது. நம்ம சாதாரணமாக செஞ்சோம்னா இப்படி உப்பி வராது. இப்படி செய்யறதால நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும். நம்ம இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இந்த 1 கப் கோதுமை மாவில் சப்பாத்தி சுட்டோம்னா 4 சப்பாத்தி தான் வரும். இது மாதிரி நம்ம கோதுமை தோசையை சுடும்போது 7-8 தோசை கிடச்சிது. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தியாக சுடாமல் இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா வரன்னு இருக்குது. 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு, போது எடுத்துடலாம். எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.